போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் த எனர்ஜி ஸ்கீம்ஸை தான் பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா. இந்த ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் உள்ள 1 கோடி வீடுகளின் மேற்கூரையில் சோலார் பேனல் அமைச்சு அது மூலயமா மின்சாரம் உற்பத்தி பண்ணி அவங்களுக்கே வழங்குவது தான் இந்த திட்டத்தோட குறிக்கோள். பிஎம் சூர்யாகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா. இந்த ஸ்கீமை February 15, 2024 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்க 1 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 300 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக வழங்கி அது மூலிமா வருஷத்துக்கு 18,000 வரைக்கும் சேமிக்க வைக்கிறது தாங்க இந்த ஸ்கீமோட குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்கும் சோலார் தகடுகள் வைக்கிறதுக்கு 40% வரைக்கும் மானியம் தராங்க. இந்த ஸ்கீமை மாநில அளவுக்கு கொண்டு வரதுக்கு அந்தந்த மாநிலத்தோட மின்சார வாரியத்தின் உதவியோடு செயல்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டான்ஜெட்கோ. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோக்கு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்று பேர் மாற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் குசும் ஸ்கீம். விவசாயிகள் அவங்க விவசாயம் செய்யாத இடத்துல இருந்து சோலார் பேனல் அமைச்சு அது மூலயமா மின்சாரம் உற்பத்தி செஞ்சு அதை மத்திய மின் கட்டமைப்புக்கு வழங்குவதற்கான ஸ்கீம் தாங்க இது. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை அவங்களே உற்பத்தி செஞ்சு மீதம் இருக்க அதிகப்படியான மின்சாரத்தை மின் வாரியத்திட்ட கொடுத்து அதன் மூலயமா அவங்களோட வருமான உற்பத்தியை அதிகமாக்கி கொள்ளலாம். சௌபாக்கியா ஸ்கீம். இந்தியாவில் உள்ள எல்லா வீட்டுக்கும் இலவசமாக மின்சார இணைப்பு வழங்குவதற்காக கொண்டு வந்த ஸ்கீம் தாங்க இது. தீன் தயாள் உப்பதேய் கிராம் ஜோதி யோஜனா. இந்த ஸ்கீமை 2014 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லா கிராமத்துக்கும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் தடையற்ற மின்சாரம் சேவையை வழங்குவதற்காக கொண்டு வந்த திட்டம் தாங்க இது. இந்த ஸ்கீமை மின் அமைச்சகம் தாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. உதய் ஸ்கீம் உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. இந்த ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க மின்சார விநியோக நிறுவனத்துக்கும் அதோட செயல்பாட்டுக்கும் அந்த நிறுவனத்தோட நிதி செயல்பாட்டுக்கு உதவி செய்கிறதுக்கும் அந்த நிறுவனங்களோட கடன்களை மறு கட்டமைப்பு செய்வதற்கும் இந்த ஸ்கீம் உதவியாக இருக்குது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சமையலுக்காக இந்த விறகு கட்டையெல்லாம் யூஸ் பண்ணி சமையல் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதை குறைக்கிற விதமாக அவங்களுக்கு தூய்மையான எரிபொருளை வழங்குவதற்கான திட்டம் தாங்க அது. உஜாலா ஸ்கீம் உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடிஸ் ஃபார் ஆல். இந்த ஸ்கீமை 2015 மின் அமைச்சகம் செயல்படுத்துச்சு. எல்இடி பயன்பாட்டை அதிகமாக்குறதுக்காக கொண்டு வந்த இந்த ஸ்கீமால் கிட்டத்தட்ட 386 கோடி டன்கள் அளவுக்கு கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 350 ரூபா வரைக்கும் விற்கப்பட்ட இந்த எல்இடியோட விலை இப்போ 80 ரூபா அளவுக்கு குறைஞ்சிருக்கு. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம். இந்த மிஷன் மூலயமா 2030 ஆண்டுக்குள்ள ஒவ்வொரு ஆண்டுக்கும் 5 மில்லியன் டன் அளவுக்கு பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யணும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலயமா பெறப்படும் மின்சாரத்தை வச்சு தண்ணீரை எலக்ட்ரோலைசிஸ் மூலியமாக, அதாவது மின்னாற்பகுத்தல் செய்வதன் மூலமாக பெறப்படும் ஹைட்ரஜன் தான் பசுமை ஹைட்ரஜன். கோபர்தன் ஸ்கீம் கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ ஆக்ரோ ரிசோர்ஸ் தன். மாட்டுச்சாணம், விவசாய கழிவுகள் மற்றும் பிற கரிம கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு மற்றும் உயிரி உரங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்வதற்கான ஸ்கீம் தாங்க அது. இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. உயிரி எரிபொருள். தேசிய உயிரி எரிபொருள் கொள்கை 2018. இதன் மூலமாக உயிரி எரிபொருளை 4 ஜெனரேஷனாக பிரிக்கிறாங்க. உணவு பயிர்லேருந்து கிடைக்கிற எரிபொருளை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லையும், உணவு அல்லாத பயிர்லேருந்து கிடைக்கிற எரிபொருளை செகண்ட் ஜெனரேஷன்லையும், பாசிலேருந்து கிடைக்கிற எரிபொருளை 3rd ஜெனரேஷன்லையும், மரபணு மாற்றப்பட்ட உயிர்கள்லேருந்து கிடைக்கிற எரிபொருளை 4வது ஜெனரேஷன்லையும் பிரிக்கிறாங்க. 100% பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதற்கான பேர் தான் E20 எரிபொருள். அந்த E20 எரிபொருளை 2025 எல்லாரோட பயன்பாட்டுக்கும் கொண்டு வரதுக்காக இலக்கு வச்சுருக்காங்க. பிஎம் இ டிரைவ் மின்சார வாகனத்தோட பயன்பாட்டை அதிகமாக்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தாங்க இது. இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேம் 2ன்ற ஸ்கீமுக்கு மாறாக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. மின்சார வாகனம் வாங்குறதுக்கு மானியங்கள் மற்றும் நிதி சார்ந்த உதவிகள் செய்கிறாங்க. அப்புறம் பொது மின்னேற்றும் நிலையங்களையும் உருவாக்குறாங்க. இந்த திட்டம் கனரக தொழில்களுக்கான அமைச்சகம் கீழே வருது. சிந்துஜா 1 ஓஷன் வேவ் எனர்ஜி கன்வெர்ட்டர். கடல் அலைகள்ல இருந்து ஆற்றல் தயாரிக்கும் மின் உற்பத்தி சாதனம். இந்த சாதனம் தூத்துக்குடியில் தாங்க இருக்குது. இதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.